மல்லியை குழப்பறதுல நீங்களும் நாகவும் தான் முக்கியமான ரோல் பண்றீங்க நான் நினைக்கிறேன். மாப்ள நான் ஒரு விஷயம் கேட்கவா? அவங்களுக்குலாம் நான் கேட்கறது கூட அலோ பண்ணுவேன். ஆனா நீங்க கேள்வி கேட்கறதுக்கு மட்டும் நான் அலோ பண்ணவே மாட்டேன். ரொம்ப கேவலமா அசிங்கமா ஒரு பொய் சொல்லி அவங்க கிட்ட இருந்து பிளட் சாம்பிள கலெக்ட் பண்ணி அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தீங்கல்ல, ரிசல்ட் என்னாச்சு? இல்ல மாப்ள நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இனஃப் மாமா. போனா போகுதுன்னு தான் உங்களை இப்ப ஜாமீன்ல எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்படியே உங்களை பெரிய துப்பறியும் சாம்புன்னு நினைச்சுக்கிட்டு இல்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காதீங்க. அப்புறம் என்கிட்ட எந்த கருணையும் எதிர்பார்க்காதீங்க. இனிமே நீங்க யார் சொல்றதையும் நான் கேட்கறதா இல்ல. நீங்க எல்லாருமே நான் சொல்றதை கேளுங்க. இன்னொரு தடவை ரேணுகாவை சந்தேகப்பட்ட அதனால அதை பண்ண இதை பண்ண யாரும் முயற்சி பண்ணாதீங்க சொல்லிட்டேன். சரி விஜய், நீ சொல்றது உண்மையாவே இருக்கட்டும். அதுக்காக மல்லிய வீட்டை விட்டு அனுப்பிடுவியா நீ? இதான் நீ அவளை நேசிச்சு வாழ்ற லட்சணமா? இங்க பாருங்க, நான் மல்லியை எவ்வளவு நேசிக்கிறேன்னு எனக்கும் தெரியும், மல்லிக்கும் தெரியும். வேற யாருக்கும் அதுல கேள்வி கேட்கிற உரிமை கிடையாது.